Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So, in the last session, we have completed the digestion in small intestine. Small intestine la எப்படி வந்து digestion complete ஆகுது. Digestion அப்படி நம்ம small intestine அப்படி நம்ம சொல்லும்போது we know that it consists of three parts like duodenum, jejunum and ileum. So, jejunum, ileum என்ன மாதிரி functions பண்ணுது, duodenum என்ன functions பண்ணுன்றத we have already completed. So, duodenum is the part நம்ம பாடியில இருக்கக்கூடிய liver secrete பண்ணக்கூடிய enzymatic juice-ஆ இருக்கலாம், இல்லைன்னா pancreas secrete பண்ணக்கூடிய pancreatic juice-ஆ இருக்கலாம். ரெண்டுமே வந்து pour ஆகுற பிளேஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா duodenum அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். And then at the same time we are also having a சில inactive compounds அந்த இடத்துல present ஆகுது. Then அது வந்து ஒரு active components ஒரு active enzymes கன்வெர்ட் ஆகுது. And then after that it break down the protein or lipases இதெல்லாமே நம்ம வந்து லாஸ்ட் இதுல பார்த்தோம். And how it emulsifies the fat and அதோட எப்படி digestion actually நடந்ததுன்றது we have seen that. And we have also seen that ஒவ்வொரு major components or ஒவ்வொரு macro molecules-உம் அதோட respective monomeric units எப்படி conversion ஆகுது சில enzyme ஆல அப்படின்றதையும் நம்ம we have seen with the help of some enzymes like maltase, lactase, sucrase, dipeptidase, lipase, nucleotidase இந்த மாதிரி enzymes எல்லாமே எப்படி வந்து ஆக்சுவலா அதோட respective monomeric compounds convert பண்ணுதுன்றதையும் நம்ம பார்த்திருந்தோம், right? And we have seen this ஒரு இதில் நம்ம சொல்லும்போது how the disaccharide convert into a monosaccharide, its corresponding monosaccharide. ஸோ அதே மாதிரி ஒரு டைபெப்டைடு ஒரு அப்படின்றது எப்படி வந்து ஒரு அமினோ ஆசிட்ஸா கன்வர்ஷன் ஆகுது. ஸோ லைக்வைஸ் நியூக்ளியோடைடா இருக்கலாம், நியூக்ளியோசைடா இருக்கலாம், எஸ்பெஷலி இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது how it get lipids அப்படின்னு நம்ம சொல்லும்போது how it just get converted into the fatty acid and glycerol. We have seen so many things. And then last பாத்தீங்கன்னா at the same time it has to maintain the particular pH. இதுதான் நம்ம லாஸ்ட் சொல்லிட்டு இருந்தோம். அந்த pH வந்து மெயின்டைன் பண்ணணும். இன்கேஸ் அந்த pH வந்து மெயின்டைன் பண்ணல அப்படின்னாலும் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் லாஸ்ட் ஒன் அப்படின்னு பார்க்கும்போது the jejunum of small intestine, the jejunum and ileum of the small intestine. duodenumலயே வந்து கம்ப்ளீட் டைஜஷன் அப்படின்றது கம்ப்ளீட் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா jejunum and ileum parts takes place in or parts functioning for absorption of the food materials, for absorption பண்றதுக்காக அது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். Okay, and then we have seen that நிறைய ஹார்மோனல் ஸ்டிமுலேஷன் இருக்கு, நிறைய வந்து நியூரல் சிக்னல்ஸ் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுது, கோஆர்டினேட் பண்ணுது எல்லாமே பார்த்தோம். அண்ட் we have seen that மில்க் இன்டாலரன்ஸ் கண்டிஷன்ஸையும் நம்ம வந்து பார்த்தோம். சில பேருக்கு வந்து அந்த மில்க் வந்து ஒத்துக்காது. என்ன ரீசன்? லாக்டோஸ்னாலதான், லாக்டேஸ். ஸோ என்சைம் லாக்டேஸ் அப்படின்றதுனாலதான் வந்து ஆக்சுவலா அது நம்ம வந்து மில்க் இன்டாலரன்ஸ் கண்டிஷன் வந்து கொடுக்கும் அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ் we have seen. So now let us start with another heading, that is absorption and assimilation of proteins, carbohydrates and fats. So நம்ம digestion small intestine complete ஆயிடுச்சு. Then we are going to see about how the absorption and assimilation takes place in the small intestine, especially in the region of jejunum and ileum. Small intestine jejunum ileum எப்படி அந்த absorption பண்ணணும். At the same time they have to give the energy to all the cells. நம்ம பாடியில ஹெட்ல இருந்து நம்ம ஈவன் நம்மளோட ஹேர் செல்ஸ் இஸ் ஆல்சோ, ஹேர்ல பாத்தீங்கன்னா அதுவும் செல்ஸ் இருக்கு. we are having hair cells. ஈவன் டோஸ் வரைக்கும், ஹெட்ல இருந்து டோஸ் வரைக்கும் நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி செல்க்கு இது வந்து ஃபுட்டை சப்ளை பண்ணணும். ஓகே, ஈவன் நம்ம நெயில்ஸா நீங்க எடுத்துக்கலாம், ஹேரா எடுத்துக்கலாம். இது டெட் செல்ஸ். ஹேர் அண்ட் நெயில் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் நத்திங் பட் டெட் செல்ஸ். ஆனா இதுக்குமே வந்து they have to provide that nutrition. So hair roots எல்லாமே வந்து they have to give the energy, they have to give the food. And at the same time nail beds, nail நம்ம சொல்லும்போது
நெயிலுக்கு கீழே இருக்கிறது நெயில் பெட்ஸ், நெயில் ரூட்ஸ் இருக்கும். ஸோ நெயில் ரூட்ஸ் அதுக்கு வந்து அதுக்கு வந்து ஃபுட்டு சப்ளை பண்ணணும். டெட் செல்ஸ் அப்படின்னா அதுக்கான ஃபுட்டை வந்து சப்ளை பண்ணக்கூடாது அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. ஸோ தே ஹாவ் டு ப்ரொவைட் ஃபுட் ஃபார் த ஃப்ரம் ஹெட் டு டோல வரைக்கும் இங்க இருந்து இது வரைக்கும் வந்து அது கம்ப்ளீட் ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ் யூ ஹேவிங் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ். அந்த ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸுக்குமே வந்து ஃபுட் அதுக்கு கொடுக்கணும், ரைட்? எப்படி வந்து கார்போஹைட்ரேட்ஸா இருக்கலாம், இல்ல ப்ரோட்டீன்ஸா இருக்கலாம், ஃபேட் வந்து எப்படி இந்த அசிமுலேட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்சார்ப்ஷன் இஸ் அ ப்ராசஸ் by which the end product of digestion passes through the intestinal mucosa into the lymph, blood and lymph. So absorption பார்த்தீங்கன்னா how the நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ மவுத்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு டைஜஷன், தென் இட் என்டர்ஸ் இன்டு த pharynx and esophagus, then stomach and then small intestine and large intestine, then anus. இதுதான் நம்மளோட பாத்வே அப்படின்றது நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல தான் நம்ம கம்ப்ளீட் ஆகுது டைஜஷன் சொல்லியாச்சு. அட் த சேம் டைம் ஒன்ஸ் அந்த கம்ப்ளீஷன் ஆன உடனே இந்த அப்சார்ப்ஷன் அடுத்து வரக்கூடிய ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் அப்சார்ப்ஷன். ஸோ அப்சார்ப்ஷன் வந்து அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அப்சார்ப்ஷன் அந்த பிளேஸ் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் எப்படி வந்து அப்சார்ப்ஷன் பண்ணுது, அதுவும் எந்த வழியா அது பாஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் இஸ் இன்டெஸ்டினல் மியூகோசா, மியூக்கஸ் லேயர்ல தான் ஆக்சுவலா வந்து அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் நடக்குது இன்டு த பிளட் அண்ட் லிம்ப். அண்ட் தென் அங்க இருந்து பாத்தீங்கன்னா பிளட்டுக்கு அது வந்து ஃபுட் அனுப்பணும். பிளட் மூலமா தான், பிகாஸ் பிளட் இஸ் த ஒன்லி பாத்வே which we can get from head to toe. ஸோ நம்ம பாடியில எல்லா இடத்துக்கும் வந்து சர்க்குலேஷன் பண்றதுல வந்து பிளட் பிளேஸ் அ மேஜர் ரோல். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா லிம்ப் ஆல்சோ. ஸோ எப்படி வந்து பிளட் வந்து பாஸ் ஆகுறதுக்கு we are having blood vessels அப்படின்னு தனியா இருக்குதோ, அதே மாதிரி லிம்ப் வந்து நம்ம பாடியில சர்க்குலேஷன் ஆகுறதுக்கு we are having செப்பரேட் lymphatic vessels, lymphatic vessel system, lymphatic system அப்படின்னு ஒரு மெக்கானிசம் நம்ம பாடியில ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் how the mechanism takes place அப்படின்றத பார்ப்போம். the villi in the lumen of ileum. ஓகே, ஸோ நம்ம வந்து ஜெஜுனம் பத்தி வந்து மென்ஷன் பண்ணல. இந்த இலியம் அப்படின்றது, இலியமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்துருந்தோம். இலியம் இஸ் த லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன். இருக்கிற லார்ஜஸ்ட் பார்ட் இதுதான். செகண்ட் லார்ஜஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெஜுனம் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட். ஓகே, அண்ட் வெள்ளையோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம், பார்த்துருந்தோம். ஒரு டயக்ராம்ல நான் உங்களுக்கு ஒரு ஸ்லைட்ல நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். இட்ஸ் லைக் ஃபிங்கர் லைக் ப்ரொடெக்ஷன்ஸ், ரைட்? ஃபிங்கர் லைக் ப்ரொடெக்ஷன்ஸ்ல ஃபோல்ட் ஆகி இருக்கிறதுனால அது வந்து சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா அதுக்கு இருக்கும். ஸோ அதனால வந்து வி கேன் ஈஸிலி அப்சர்வ் த ஃபுட்டை வந்து ஈஸியா அப்சர்வ் பண்றதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். So the villi in the lumen of ileum are the absorbing units. எப்படி வந்து ஒரு கிட்னிக்கு நம்ம நெஃப்ரான் சொல்றோமோ, அதே மாதிரி நர்வ் சிஸ்டம் நம்ம சொல்லும்போது நியூரான் நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி அப்போ நம்ம அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா the villi is the functional unit or absorbing unit அப்படின்னு நம்ம சொல்லலாம். Consisting of a lacteal duct and the middle surrounded by fine network of blood capillaries. இந்த டக்டி ஆக்சுவலா நம்ம பார்த்துருந்தோம். ஐ ஹோப் யூ ரிமெம்பர் தட். அந்த லாக்டியல் டக்ட் பாத்தீங்கன்னா அதை சுத்தி ஒரு ப்ளூ கலர்ல ஒரு டியூப் ஒன்று இருந்தது அண்ட் ரெட் கலர்ல ஒரு டியூப் இருந்தது. ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ தட் அந்த ப்ளூ கலர் அப்படின்றது வெயின் அண்ட் ரெட் கலர்ன்றது ஆர்ச்சரி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால தான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இட் இஸ் சரௌண்டட் பை த நெட்வொர்க் ஆஃப் பிளட் கேபிலரிஸ். பிளட் கேபிலரிஸ் அப்படின்றது அதை சுத்தி இருக்கும். எதை சுத்தின்னு பாத்தீங்கன்னா இந்த லாக்டியல் டக்டை சுத்தி வந்து ரேப் பண்ண மாதிரி ஆக்சுவலா இருக்கும். ஓகே, இதுல எந்த இடத்துல பாத்தீங்கன்னா வில்லை பிளேஸ்ல தான் ஆக்சுவலா இது இருக்கு. The process of absorption involves active, passive and facilitated transport. அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் நம்ம சொல்லும் போது இதுல வந்து 3 டைப்ஸா கிளாஸிஃபை பண்றாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருக்குன்றாங்க, இன்னொன்னு பாசிவ், அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் த ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட். ஸோ கமிங் டு த ஆக்டிவ் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா, ஆக்டிவ் கண்டிஷன் நம்ம சொல்லும் போது இட் ரெக்வயர்ஸ் சம் எனர்ஜி. அதாவது ஏடிபி மாலிகல்ஸ் எனர்ஜி அது கண்டிப்பா தேவைப்படும். எனர்ஜி தேவை அப்படின்னா ஷோரா வந்து நம்ம பாடியில எனர்ஜின்றதை நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிபி மாலிகல்ஸ். அதாவது
அடினோசின் ட்ரைபாஸ்பேட், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் நம்ம வந்து ஆக்சுவலா வந்து ஏடிபி நம்ம சொல்றோம். இப்போ நம்ம பாடி ஈவன் யூ நோ தட் நம்ம செல் ஆர்கனல்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா we are having one of the cell organelle named mitochondria. Okay, இந்த மைட்டோகாண்ட்ரியா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we called it as a power house of cells. ஓகே, அப்ப அது என்ன பண்ணுதுன்னா நமக்கு வந்து நம்மளோட அந்த செல்லுக்கு மொத்தமா வந்து பவர் கொடுக்குறது மைட்டோகாண்ட்ரியா தான். அப்போ இதுதான் வந்து அந்த எனர்ஜின்றத சப்ளை பண்ணுது. லைக் ஏடிபி மாலிகூல்ஸை ப்ரொடியூஸ் பண்றவங்க மைட்டோகாண்ட்ரியா. ஓகே, ஸோ அப்போ வந்து ஆக்டிவ் ப்ராசஸ், அப்சார்ப்ஷன் ஆக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இட் ரெக்வயர்ஸ் ஏடிபி. ஏடிபி மூலமா அது ஆக்சுவலா வந்து அந்த ப்ராசஸ், அந்த அப்சார்ப்ஷன் ப்ராசஸை பண்ணும்போது தட் இஸ் கால்ட் ஆக்டிவ் ப்ராசஸ். பாசிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது பாசிவ்ல அந்த மாதிரியான ப்ராசஸ் அப்படின்றது நடக்காது. லைக் அந்த அந்த மெக்கானிசம் அப்படின்றது இந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. விச் இஸ் அந்த எனர்ஜின்றது தேவைப்படாது. அதான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட். ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது சில மாலிகூல்ஸ் போகும்போது அது கூடயே வந்து சேர்ந்து போகிற மாதிரி இருக்கும். அதாவது ஏடிபி மாலிகூல்ஸ் இல்லாம ஒரு சிலர்லாம் உள்ள போகும்போது அவங்களோட சேர்ந்து அவங்க போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, so let us see here the any diagrammatic representation கொடுத்திருக்காங்களான்றத நம்ம பார்க்கலாம். So இதுக்கு எது ஒரு diagrammatic representation கொடுக்கல, but we can go for a previous structure. See, இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் லாஸ்ட் இதுல. Yeah, this is the Wiley structure. You can see here. Wiley structure நம்ம சொல்லும்போது இது நம்மளோட இலியம் ரீஜன் தெரியுதா உங்களுக்கு? ஸோ this is இலியம் பார்ட். இலியம் பார்த்தோட அந்த அந்த மசுல வந்து கிராஸ் செக்ஷன் நமக்கு பண்ணி காட்டியிருக்காங்க பாருங்க. அந்த கிராஸ் செக்ஷன் பண்ணும்போது you can see here this is the blood capillaries. ப்ளூ கலர்ல இருக்கிறது வெயின் அண்ட் ரெட் கலர்ல இருக்கிறது artery. And here also you can see that this is a lacteal duct. அந்த green கலர்ல கொடுத்துருந்தாங்க நம்ம சொன்னோம் இல்லையா? See here, இந்த பிளேஸ் தான் என்ன சொல்றாங்கன்னா லாக்டியல் டக்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஐ ஹோப் யூ ஆர் நவ் அண்டர்ஸ்டாண்ட். இந்த லாக்டியல் டக்ட் மூலமா தான் பாஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஓகே, then next one, small amount of glucose, amino acids and electrolytes like chloride ions, இதெல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆர் அப்சர்வ்ட் பை சிம்பிள் டிஃப்யூஷன். சிம்பிள் டிஃப்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இது எல்லாமே நம்ம பிளட் வெசல்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, வில்லை வந்து டைரக்டா அதை அப்சர்வ் பண்ணி எந்த இடத்துல அதை பாஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்லரிஸ் தான் இருக்கும், பிளட் கேப்லரிஸ். இந்த பிளட் கேப்லரிஸ் அப்படின்றது ரொம்ப மெலிசா இருக்கும். இப்ப பிளட் வெசல்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா நம்ம வெசல்ஸ் சொல்லும் போது பிளட் வெசல்ஸ் நல்லா பெருசா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேப்லரிஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டா, ரொம்ப இந்த அளவுக்கு தான் இருக்குமே, இதை விட மெலிசா இருக்கும். ஈவன் இப்போ நம்மளோட ஸ்கூல்ஸ்ல நீங்க லேப் நீங்க போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பயாலஜி லேப்ல வந்து இன்கேஸ் நீங்க போயிருந்தீங்கன்னா அங்க வந்து கேப்லரி டியூப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, கேப்லரி டியூப்னு அதை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப மெலிசா. அதுல வந்து உள்ள வந்து வாட்டரே என்டர் ஆகாத மாதிரி நமக்கு தெரியும். பட் ஆனா வாட்டர் அதுல என்டர் ஆகுற அளவுக்கு தான் ரொம்ப ரொம்ப தின்னா கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து கேப்லரி டியூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த வில்லை அப்படின்றது ரொம்ப மைன்யூட் ஸ்ட்ரக்சரா தான் இருக்கு. ஓகே, ஸோ மைன்யூட் ஸ்ட்ரக்சரா இருக்கிறதுனால தான் நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பார்ட் எல்லாமே பிளட் வெசல்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜரா இருக்கக்கூடிய பிளேஸ்ல எல்லாமே, ஐ மீன் ரொம்ப லார்ஜ் ஆர்கன், ரொம்ப லார்ஜ் பிளேஸ் அப்படி இருக்கும்போது அதுக்கு எல்லாத்துக்குமே பிளட் வெசல்ஸ் இருக்கும். ஓகே, ஆனா சில இம்பார்ட்டன்ட் ஆர்கன், சில ரொம்ப வந்து மைன்யூட்டா இருக்கு அந்த ஆர்கன்லாம், ரொம்ப அது ஒரு காம்ப்ளிகேட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல பிளட் வெசல்ஸ் போகாது. ஏன்னா பிளட் வெசல்ஸோட சைஸ் வந்து ரொம்பவே பெருசா இருக்கும், பிளட் வெசல்ஸ் போகாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ்க்கு பதிலா பிளட் கேபிலரிஸ் அப்படின்றது அங்க இருக்கும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இவ்வளவு பெரிய வெசல்ஸ் அந்த இடத்துல இருக்காது, ஆனா இவ்வளவு மைன்யூட்டா ஒரு கேபிலரிஸ்ன்றது அந்த இடத்துல இருக்கும். ஸோ தட் நம்ம வெசல்ஸ் பண்ற அதே ஃபங்க்ஷன் தான் அங்கேயும் பண்ண போகுது. ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த கேபிலரிஸ் அப்படின்றது டைரக்டா
என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த வில்லையை சுத்தி இந்த பிளட் கேப்லரிஸ் இருக்கு. இந்த பிளட் கேப்லரிஸ் எப்படி வந்து பிளட் வெசல்ஸ்ல கனெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாவே வந்து பிளட் கேப்லரிஸ் இப்போ வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆம், மழை பெய்யும் இல்லையா? மழை பெய்யும் போது பாத்தீங்கன்னா, நம்ம வாட்டர் பாடிஸ் நம்ம ஊருக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன வாட்டர் பாடிஸ் லைக் ஆறு, குளம், குட்டை இதெல்லாமே வந்து ஃபில் ஆகும் ஃபர்ஸ்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா, அட் த சேம் டைம் தண்ணி இது என்ன ஆகும்? ஆறுல போகக்கூடிய தண்ணியா இருக்கலாம், இல்ல நார்மலா இருக்கக்கூடிய தண்ணி ரோட்ல போகுறது எல்லாமே அட் லாஸ்ட் என்ன போனா ஆறுல போய் சேரும். ஸோ அங்க இருக்க தண்ணி என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு கடல் போய் சேரும் இல்லையா? ஸோ கடல்ல அப்படின்னு பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ஓஷன் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் அல்டிமேட் பிளேஸ். நம்ம தண்ணி சேர்ற இடம் எல்லாமே. அதே மாதிரி தான் இப்ப பிளட் கேப்லரிஸ் நிறைய ஆர்கன்ஸ் வந்து நிறைய ஆர்கன்ஸ்ல இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லங்ஸ் சொல்லும்போது, இதுக்கடுத்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வரும்போது பாத்தீங்கன்னா, நம்ம லங்ஸ் சொல்லும்போது, லங்ஸ்ல இருக்கக்கூடிய பிராங்கஸ், பிராங்கியோல்ஸ் சுத்தி பிளட் கேப்லரிஸ் தான் இருக்கும். ஓகே. சோ அந்த கேப்லரிஸா இருக்கலாம். அதே மாதிரி நம்ம வில்லையில சொல்லக்கூடிய இந்த ஒரு கேப்லரிஸா இருக்கலாம். இந்த கேப்லரிஸ் எல்லாமே கலெக்ட் ஆகி நேரா எந்த இடத்துல போய் அது வந்து சேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளட் வெசல்ஸ்ல போய் சேரும். ஓகே. பிளட் வெசல்ஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய வெசல்ஸ்ல போய் ஜாயிண்ட் ஆகும். அப்போ அந்த பிளட் எல்லாமே அங்கதான் போர் பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளட் கேப்லரிஸ்ல எனர்ஜி இருக்கு. ஃபுட் அப்சர்வ் பண்ண ஃபுட் இருக்கு. இந்த அப்சர்வ் பண்ண ஃபுட் எல்லாமே இந்த இடத்துக்கு போய் இவங்க குடுப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரியும். திஸ் இஸ் த பிளேஸ் பிளட் வெசல்ஸ் தான் வந்து எல்லா இடத்துக்குமே பிளட் வந்து எல்லா பார்ட்டுக்குமே போயிட்டு இருக்கும் இல்லையா? நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்குமே வந்து பிளட் வெசல்ஸ் மூலமா போய்க்கிட்டு இருக்கும். ஸோ அந்த பிளட் வெசல்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜின்றது நம்ம ஹோல் பாடிக்குமே ப்ரொவைட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இதுதான் வந்து இவ்வளோ சிம்பிள் ப்ராசஸ் தான். அதான் இங்க என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கம்ப்ளீட்டா வந்து அதால எடுக்க முடியல. ஆனா என்ன நடக்குதுன்னு பாருங்க. சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமா சில ப்ராசஸ் நடக்குது. அது குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் இது எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணுது நம்ம சொல்லலாம். அதுல பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் வந்து அப்சர்வ் ஆகுது. அண்ட் அமினோ ஆசிட்ஸும் அப்சர்வ் ஆகுது. அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் பார்த்தீங்கன்னா குளோரைட் அயான்ஸ் எஸ்பெஷலி குளோரைட் அயான்ஸ் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. குளோரைட் அயான்ஸ் இது வந்து என்ன பண்ணுதுன்னா சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமா அதாவது அப்சர்வ் ஆகுது. ஓகே. சிம்பிள் டிஃப்யூஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். நம்மளோட இப்போ இந்த பிளேஸ்ல என்ன குடுத்துருக்காங்க பார்த்தா நம்ம வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெளிய வந்து குளுக்கோஸ் லெவல் சாரி உள்ள வந்து அதிகமா இருக்கும். வெளிய வந்து கம்மியா இருக்கும். அப்படி இருந்தா தான் வந்து சிம்பிள் டிஃப்யூஷன் நடக்கும். ஸோ வாட் இஸ் டிஃப்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது it's nothing but the process of the transport of substance from the region of higher concentration to lower concentration. அப்போ இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல அந்த இடிஎம் ரீஜன்ல குளுக்கோஸ் லெவல், அமினோ ஆசிட்ஸ் லெவல், எலக்ட்ரோலைட்ஸ், நம்ம குளோரைட் அயான்ஸ், அயன்ஸ் எல்லாமே வந்து அதிகமான லெவல்ல இருக்கும். அப்படியே வந்து அது வெளியே போகணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் டிஃப்யூஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து வெளியே போகுது அப்படின்றாங்க. பட் இதுவும் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்ப்ளீட்டா குளுக்கோஸ் அதெல்லாமே போகிறது கிடையாது. ஒன்லி a small amount கொஞ்சம் தான் அந்த ஆக்சுவலா போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். The passage of these substances into the blood. ஸோ அதாவது இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பிளட்ல இது போகிறது என்ன கொடுக்குறாங்க பாருங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட். கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இன்னர் சைடு அப்படின்னு நம்ம சொல்லும்போது கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள வந்து குளுக்கோஸ் அதிகமா இருந்திருக்கலாம், வெளியே கம்மியா இருக்கும். அப்போ கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படின்னா அட் த சேம் டைம் ரெண்டுமே ஈக்குவல் ஆகுற அளவுக்கு தான் அது போகுமே. பொதுவாகவே வந்து டிஃபியூஷன் சொல்லும்போது ரெண்டுமே ஈக்குவல் ஆகுற அளவுக்கு போகும்னு சொல்லலாம். இப்போ உள்ள வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மாலிகுல்ஸ் ஆஃப் சாரி ஒரு 20 மாலிகுல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க. நமக்கு புரியுறதுக்காக சொல்றேன். அதுவே அப்படியே இருக்க ஆப்போசிட் சைட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 மாலிகுல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க. ஸோ ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கணும். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ 10 இந்த சைடு 20 இந்த சைடு இருக்கு, அந்த சைடு 2 இருக்கு. ஸோ 22. அப்போ இதுல இருக்க இன்னர் சைட்ல இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் மாலிகுல் அவுட்டர் சைட்ல போகும்போது ரெண்டுமே ஈக்குவலா பேலன்ஸ் ஆகுற அளவுக்கு வரும். அதாவது இங்க 11 அங்கேயும் 11. ஒன்ஸ் இங்க இங்க இருந்து அந்த 2க்கு அப்புறம் போகக்கூடிய லைக் ஒரு ஒரு 9 மாலிகுல்ஸ் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு மாலிகுல்ஸும் டிரான்ஸ்போர்டேஷன் ஆகாது. அதுக்கு மேல வெளியில இருந்து உள்ளேயோ இல்லைன்னா வந்து இன்னர்ல இருந்து அவுட்டர் லேயருக்கும் பாஸ் ஆகாது. தட் இஸ் கால்டு கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இதே மாதிரிதான் குளுக்கோஸா இருக்கலாம், அமினோ ஆசிட்ஸா இருக்கலாம், ஈவன் நம்ம எலக்ட்ரோலைட்ஸ் கூட இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம்ல கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் மூலமா பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹவவர்
some of the substances like fructose. ஆனாலும் இப்ப வந்து ஒரு சில இது எல்லாமே வந்து கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்ல போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு சில காம்போனன்ட்ஸ் லைக் ஃப்ரக்டோஸ் நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஆர் அப்சர்வ்ட் வித் த கேரியர் அயான். ஸோ கேரியர் அயான் அப்படின்னு சொல்லும்போது கேரியர் அயான்னா இப்போ இது நம்ம குளுக்கோஸ் அமினோ ஆசிட்ஸ் எலக்ட்ரோலைட் சொல்லும்போது இதெல்லாம் தனியா கூட போகும். அதாவது தனியாவே போகும். அந்த சென்டர் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி இது வந்து போகக்கூடியது. ஓகே. ஆனா வந்து இந்த கேரியர் அயான்ஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க இப்போ ஃப்ரக்டோஸ் அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரக்டோஸ் அப்படின்றது வந்து இதுல தனியா போக முடியாது. ஒரு டிஃப்யூஷன் மூலமாவும் அவங்களால பாஸ் பண்ண முடியாது. அப்ப இவங்க எந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து லிஃப்ட்ல போகிறோம் அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க. ஆல்ரெடி ஒரு பர்சன் லிஃப்ட்ல இருக்காங்க. நம்ம வந்து லிஃப்ட்ல நம்ம போகும்போது அந்த பர்சன் அந்த பட்டன்ஸ் கிட்ட இருக்காங்கன்னா எந்த ஃப்ளோர் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ நமக்காக அவங்க தான் ப்ரெஸ் பண்ணுவாங்க. ரைட். அதே மாதிரிதான். ஸோ நம்ம வந்து போகணும் ஒரு பிளேஸ்க்கு. ஆனா வந்து நம்மளால தனியா போக முடியல அப்படின்னு நினைக்கும் போது அப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு கேரியர் அயான் கூட நம்ம சேர்ந்து போயிடுவோம். அதே மாதிரி இந்த ஃப்ரக்டோஸ்ல தனியா போக முடியாது. கேரியர் அயான் லைக் சோடியம் அப்படின்றதுக்கு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சோடியம் போகும்போது அப்படியே ஃப்ரக்டோஸ் வந்து சோடியம் கூட அட்டாச் அவங்க கூடயே சேர்ந்து வெளியே போயிடுவாங்க. ஓகே, தட் இஸ் கால்டு ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட். இதுதான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட். இதுதான் நம்ம இப்போ லாஸ்ட் ஸ்லைட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ். See here, active, passive and facilitated transport அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட்கான எக்ஸாம்பிள் ஃப்ரக்டோஸ் வந்து சோடியமோட போகிறது தான் நம்ம ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகே. And the next one, nutrients like amino acids, glucose, and electrolytes like sodium are absorbed into the blood against the concentration gradient by active transport. Against அப்படின்னா இது இப்போ நம்ம சொன்னது கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்ல நம்ம ஈக்குவலா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா வந்து அகெயின்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படின்னும் போது இது வந்து ஆல்ரெடி உள்ள வந்து கம்மியா தான் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட இன்னர் சைட்ல நம்ம வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வெளியே அவுட்டர் அப்படின்னும் போது நீங்க பிளட் நீங்க இமேஜின் பண்ணீங்க, பிளட் வெசல்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே. இலியம்ல இருக்கக்கூடிய லெவல் வந்து ஆல்ரெடி கம்மியா தான் இருக்கும். ஓகே. இப்போ நம்ம டிஃபியூஷன்ல நம்ம சொல்லும்போது என்ன சொன்னோம்னா இலியம்ல குளுக்கோஸ் லெவல் அதிகமா இருக்கும், அமினோ ஆசிட்ஸ் அதிகமா இருக்கும், குளோரைட் அயான்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ டிஃபியூஷன் நம்ம சொல்லும்போது ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து வெளியே பிளட் வெசல்ஸ்க்கு லோயர் கான்சென்ட்ரேஷன் அந்த பிளேஸ்க்கு ஒரு டிஃபியூஷன் மூலமா அனுப்புது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுவும் ஸ்மால் அமௌண்ட், ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் நம்ம சொல்லியிருந்தோம். ரைட். ஆனா இது வந்து இட் அகெயின்ஸ்ட் த கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட். கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட்ல ஈக்குவலா இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த டேர்ம்க்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலியம்லே கம்மியா தான் இருக்கும். ஓகே. ஆல்ரெடி இப்போ வந்து பிளட் வெசல்ஸ்ல பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் அதிகமாயிட்டு இருக்கும், அமினோ ஆசிட்ஸ் அதிகமா இருக்கும், எலக்ட்ரோலைட்ஸ் அதிகமா இருக்கும். இது எல்லாமே அதிகமா தான் இருக்கு. ஆனாலும் நம்ம இலியம்ல ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்பயும் அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி வந்து ஏடிபி மாலிகுல்ஸை யூஸ் பண்ணி கம்மியா இருக்கக்கூடிய அதாவது இலியம் ரீஜன்ல கம்மியா இருக்கக்கூடிய குளுக்கோஸ் மாலிகுலா இருக்கலாம், இல்லைன்னா அமினோ ஆசிட்ஸா இருக்கலாம், இல்ல எலக்ட்ரோலைட்ஸா கூட இருக்கு. இப்போ இந்த மாலிகுல்ஸ் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா ஏடிபியை யூஸ் பண்ணி வெளியே தள்ளும், அதாவது பிளட் வெசல்ஸ்க்கு தள்ளும். இதுதான் வந்து அகெயின்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படின்வாங்க. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு நீங்க எந்த இடத்துல வந்து ஸ்டடி பண்றீங்களோ, ஓகே, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் எந்த இடத்துல ஸ்டடி பண்றீங்களோ அதோட மீனிங் வந்து எனர்ஜின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே. இ போட்டனா எலக்ட்ரான் மாதிரி ஆயிடும். ஸோ ஐ ஜஸ்ட் ரோட் இட் லைக் ஏடிபி. ஒரு எனர்ஜி கரன்சிஸ் அப்படின்றது அதுக்கு தேவை. அந்த எனர்ஜி கரன்சிஸ் நம்ம எதோ சொல்லுவோம் பாத்தீங்கன்னா நம்ம பாடியில ஏடிபி மாலிகுல்ஸ் தான் நம்ம எனர்ஜி கரன்சிஸ் அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இது ஒரு சில மாலிகுல்ஸ் எலக்ட்ரோலைட்ஸ் சோடியம் இதெல்லாமே வந்து அகெயின்ஸ்ட் எலக்ட்ரோ கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் பை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்ல மூவ் ஆகுது. ஓகே. The insoluble substances like fatty acid, glycerol இதெல்லாமே insoluble, right? We know that lipids நம்ம break down பண்ணும்போது we are getting fatty acid and glycerolன்றதை நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்த்திருக்கோம். And fat soluble vitamins are first incorporated into small spherical water soluble droplets called micelles. இந்த மைசெல்ஸ் அப்படின்றது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து நம்ம வந்து புரோட்டீன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம வந்து கவலைப்பட வேண்டியது இல்லை.
பிகாஸ் இப்பதான் நம்ம பார்த்தோம் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே புரோட்டீன்ல இருந்து வந்ததுதான். அண்ட் குளுக்கோஸ் எல்லாமே கார்போஹைட்ரேட் இருந்து வந்தது. ஸோ அது ரெண்டுமே நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆனா இந்த இன்சாலிபிள் சப்ஸ்டன்ஸா இருக்கக்கூடிய எஸ்பெஷலி இந்த லிபிட் மாலிகுல்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த ஃபேட்டி ஆசிடா இருக்கலாம், கிளிசராலா இருக்கலாம். நம்ம எடுக்கக்கூடிய விட்டமின்ஸ்ல வந்து வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் இருக்கு, ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் இருக்கு. ஓகே, அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா எஸ்பெஷலி இந்த ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இதெல்லாமே வந்து நம்ம பாடி அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அதனால இது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாட்டர் சாலிபிள் சப்ஸ்டன்ஸ் மாதிரி அதை வந்து மாத்தணும். அதுக்கு தான் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மைசெல்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணும். ஓகே, மைசெல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் என்னால முடியுதுன்னா நெக்ஸ்ட் செஷன்ல வந்து உங்களுக்கு அந்த இமேஜை நான் உங்களுக்கு கூகுள்ல இருந்து எடுத்து காட்டுறேன். ஓகே, ஸோ வாட்டர் சாலிபிள் டிராப்லெட்ஸா மைசெல்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணும் அண்ட் ஆர் அப்சர்வ்ட் இன்டு த இன்டெஸ்டினல் மியூகோசா. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய மியூக்கஸ் லேயர் வந்து அதை அப்சர்வ் பண்ணுது. அந்த வாட்டர் அந்த மைசெல்ஸை ஃபர்ஸ்ட் அதை அப்சர்வ் பண்ணும். அங்க இருந்து வேர் தே ஆர் ரீசிந்தசைஸ்ட் இன்டு புரோட்டீன் கோட்டட் ஃபேட் globules. அந்த மியூக்கஸ் லேயர் அதை மைசெல்ஸ் அப்சர்வ் பண்ண உடனே அந்த மியூக்கஸ் லேயர் அதை என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ரீசிந்தசிஸ் பண்ணுது. ரீசிந்தசிஸ் பண்ணி ஒரு ரீஃபார்ம் மாதிரி புதுசா ஒரு ஃபார்மேஷன் மாதிரி இவங்க மாத்துறாங்க. அப்படி மாத்தும் போது பாத்தீங்கன்னா அந்த அந்த மைசெல்ஸ வெளியே பாத்தீங்கன்னா ஒரு புரோட்டீன் கோட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, ஒரு புரோட்டீன் கோட் கொடுப்பாங்க. அதான் எனக்கு புரோட்டீன் கோட்டட் ஃபேட் globules. பட் உள்ள இருக்கிறது என்னமோ ஃபேட் தான். உள்ள இருக்கிறது ஒரு ஃபேட்டி ஆசிடா இருக்கும், கிளிசராலா இருக்கும், இல்லைன்னா ஒரு ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸா கூட இருக்கலாம். ஆனா வெளியில இருக்க கோட்டிங் பாத்தீங்கன்னா புரோட்டீன். ஓகே, கால்ட் சில்லோமைக்ரான்ஸ். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா கைலோமைக்ரான்ஸ் கிடையாது. இட் இஸ் கால்ட் அஸ் அ சில்லோமைக்ரான். ப்ரொனன்சியேஷன் சில்லோமைக்ரான் சொல்லணும். சில்லோமைக்ரான் which are then transported into the lacteal. அந்த வில்லஸ்ல நம்ம இதுக்கு முன்னாடி அந்த பிக்சர்ல கூட உங்களுக்கு காட்டியிருந்தோம் இல்லையா, அந்த லாக்டியல் டக்ட். ஸோ அந்த டக்ட் மூலமா என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் ஆகுது within the intestinal villi. ஸோ வில்லைக்குள்ள நடக்குது and eventually empty into the lymphatic duct. ஸோ ஃபேட் மட்டும் வந்து அப்சர்வ் ஆகுற பிளேஸ். இப்போ நம்ம ப்ரோட்டீன்ஸ் நம்ம சொல்லணும், குளுக்கோஸ் சொல்லணும், இது ரெண்டுமே வந்து பிளட் கேபிலரிஸ்க்கு பிளட் கேபிலரிஸ் மூலமா பிளட் வெசல்ஸ்க்கு போகுது நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா வந்து ஃபேட் இன்சாலிபிள் ஆகாத ஃபேட்டி ஆசிட், கிளிசரால், ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லிம்பாட்டிக் போகும், லிம்புக்கு போயிடும் அது ஆக்சுவலி. ஓகே, ஸோ அங்கிருந்து வந்து டிரான்ஸ்போர்டேஷன் நடக்கும். புரோட்டீனுக்கும் கார்போஹைட்ரேட்டுக்கும் வேற ஒரு பிளேஸ்க்கு அது போகும். ஆனா லிபிட்ஸை பொறுத்த வரைக்கும் அது வேற ஒரு பிளேஸ்க்கு போகும். ஓகே, ஃபேட்ஸ் நம்ம எல்லாம் சொல்றோம் பாத்தீங்கன்னா அது எல்லாமே வேற ஒரு பிளேஸ்க்கு தான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. intestinal villi and eventually empty into lymphatic duct. lymphatic ductல போய் அது வந்து போர் ஆகும். அதனால இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, the lymphatic duct ultimately release the absorbed substance into the bloodstream. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வில்லையில இருந்து நம்ம ஒரு கார்போஹைட்ரேட்ஸ் அந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் நம்ம சொல்லும் போது எப்படி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோமோ பிளட் கேபிலரிஸ் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பிளட் கேபிலரிஸ்ல இருந்து நேரா வந்து பிளட் வெசல்ஸ்க்கு போகுது நம்ம எப்படி சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி இந்த வில்லையில இருந்து லாக்டியல் டக்ட் மூலமா இப்போ இது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல லாக்டியல் டக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது நம்ம சொல்லலாம். பிகாஸ் அதுதான் வந்து ஒரு குளுக்கோஸா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஒரு சாரி ஒரு குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், ஈவன் எலக்ட்ரோலைட்ஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஃபேட் மாலிகுல், இது எல்லாமே வந்து அது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த லாக்டியல் டக்ட் மூலமா தான் போகுதுன்றத கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ இந்த டக்ட் மூலமா லாஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட் ஸ்ட்ரீம்க்கு, நம்மளோட பிளட் வெசல்ஸ்க்கு வந்து நேரா அங்க இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் கோட்டட் ஃபேட் குளோபியூல்ஸை தட் இஸ் அந்த சில்லோமைக்ரான்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணி அந்த இடத்துல போர் பண்ணுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த செஷன் நான் கம்ப்ளீட் பண்றேன் அண்ட் வி வில் கண்டினியூ த நெக்ஸ்ட் செஷன். அண்ட் அதுல வந்து உங்களுக்கு நான் அந்த மைசெல்ஸ் அப்படின்றத முடிஞ்சா நான் உங்களுக்கு அதுல போடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வி வில் கண்டினியூ த நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.